பாகற்காயை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. நான் 300 கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் குட்டியாக இருக்கக்கூடிய பாகற்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த பாகற்காயை நம்ம நறுக்கிக்கலாம். காம்பு பகுதி நுனி பகுதி எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே ரவுண்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துக்கோங்க. அதாவது முத்தின விதைகளாக இருந்தால் எடுத்துருங்க. சப்போஸ் எலசாக இருந்ததுன்னா நீங்கள் எடுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் முத்தின விதை இருக்கிறதுனால நான் எடுக்கிறேன். இது நம்ம பல்லில் கடிப்படும் பொழுது அப்படியே ஒரு மாதிரி நரன்னு இருக்கும், அதனால் எடுக்கிறேன். உங்களுக்கு விதைகள் சேர்க்கறது பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதை நீக்கிடுங்க. நம்ம நறுக்கின துண்டுகளில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் நீக்கிடணும். இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். நான் மொத்தமாக நறுக்கிட்டு விதைகளை நீக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாம் எடுத்த பாகற்காய் எல்லாத்தையுமே நான் நறுக்கிட்டேங்க. அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் நான் நீக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்குது. இது நமக்கு தேவை கிடையாது. இந்த பாகற்காயில் நம்ம 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டை சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அது சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதில் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இதில் காயோட வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை நல்லா மசாலா பாகற்காயோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை அதிகமாக சேர்க்குறது பிடிக்கும்னா 4 அல்லது 5 முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறேன். 2வது டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். முட்டை சாப்பிடாதவங்கன்னா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் எடுக்கிற காயை பொறுத்து தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பாகற்காயை நறுக்கி எடுத்த உடனே ஒரு அலசி தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற கசப்பு சுவை கொஞ்சம் குறையும். அதே சமயம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்வீங்க, நறுக்கிட்டு எதுக்கு அலசணும், நான் நறுக்கிறதுக்கு முன்னாடியே முழுசாகவே அலசிடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நறுக்கிட்டு அலசி எடுக்கிறதாங்க நல்லது. கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாகற்காயில் நல்லா உப்பு, காரம், முட்டை, அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் பாகற்காயை நறுக்குனதுக்கப்புறமா ஒரு அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு சுவை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இல்லை நல்லா கசப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுசாகவே அலசி எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. நல்லா அடிகனமான கடாயில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் பயன்படுத்திக்கோங்க. இதில் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஆயில் ஊற்றுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுடுங்க. இப்போ நாம் மிக்ஸ் பண்ண இந்த பாகற்காய் இதை கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு கீழே பரப்பி விட்டுக்கலாம். நம்ம 2 லேயராக பண்ண போகிறோம், அதனால் பாதி ஃபஸ்ட்டு கீழே பரப்பிக்கலாம். அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண இந்த முட்டை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. பாகற்காயை நான் ஒரு லேயர் கொடுத்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீஸ் லேயர் வைக்கிறோம். இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இப்படி வச்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீஸ் லேயர் வைக்கிறேன். அதிலேருந்து கட்டான பீஸு அதில் இங்கே வச்சுக்கிறேன். இதை நாம் 2ஆக பிச்சுக்கலாம். பிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம அங்கங்கே வச்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இப்போ மிச்சம் இருக்கிற பாகற்காய் முட்டை அதை அப்படியே இது மேலே லெவல் பண்ணிக்கணும்.
சீஸ் லேயர் வச்சதுக்கப்புறம் மீதம் இருக்கிற பாகற்காயை மேலே பரப்பி விட்டுட்டு மிச்சம் இருந்த அந்த முட்டையும் நான் மேலே ஊற்றிட்டேங்க. நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாட்டம் லேயரு சீஸ் லேயர் போட்டுட்டு மேல் லேயரும் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூடி போட்டு விட போகிறோம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருந்தோம், அது வேகிறதுக்காக தான் மூடி போட்டு விட்டோம். இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிட்டு தாங்க நம்ம திருப்பி போடணும். அப்படியே போட்டால் உடஞ்சிரும். அதனால் நான் பிளேட்டுக்கு மாற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம பேனுக்கு மாற்றணும். சப்போர்ட்டுக்காக நான் கரண்டி வச்சுருக்கேங்க. கரண்டியில் தூக்கி அப்படியே பேனில் பரட்டி போட போகிறேன். சட்டுன்னு செஞ்சிடணும். பாருங்கள் கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அந்த பக்கமும் வேகணும். நம்ம மறுபடியும் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம 3 நிமிஷம் விட்டாலே போதுங்க. ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நம்ம ஸ்டார்டிங்கில் தடவின எண்ணெய் தான், நான் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்கலை. மறுபடியும் மூடி போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். ஸ்டவ்வு சிம்மில் வச்சு வேக விட்டுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம பிளேட்டுக்கு தான் மாற்ற போகிறோம். ஏற்கனவே நான் மாற்றின பிளேட்டில் தான் மாற்ற போகிறேன். அவ்வளோதாங்க, பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். நல்லா பீஸா மாதிரியே இருக்குது. நம்ம பாகற்காயை வச்சு செஞ்சுருக்குறோம். இப்போ நான் கட்டிங் பண்ணுறேன். நான் கட்டரில் பண்ணுறேன். நீங்கள் கத்தியில் கூட பண்ணிக்கோங்க. கட்டர் இருந்தால் கட்டரில் பண்ணலாம். கொஞ்சம் அழுத்தி தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து கட் பண்ணணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக நான் எடுக்கிறேன். நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தடிமனாக வந்திருக்குது நம்மளோட பீசஸ் எல்லாமே. இந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். 4ஆக தான் கட் பண்ணணும் இல்லை, நீங்கள் சின்ன சின்னதாக 8 பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நாம் பாகற்காயை வச்சு செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதை வேணுனாலும் வச்சு செய்யலாங்க, அருமையாக இருக்கும். பாகற்காயை வச்சு அருமையான நம்ம பீஸான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆம்லேட்டுன்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் கேட்பீங்க எப்படி பீஸான்னு சொல்கிறீங்கன்னு. நம்ம சீஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கனால பீஸா மாதிரியே இருக்குது, டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இல்லைன்னா ஆம்லேட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி கூட செஞ்சு சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். பாகற்காயை குழந்தைங்களுக்கு நம்ம பொரியல், குழம்பு, வறுவல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், தட்டில் கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காது, விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கசப்பே தெரியாதுங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நான் கட் பண்ண பீஸே கொஞ்சமாக நான் கட்டிங் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. பாகற்காயில் கசப்பே தெரியல, டேஸ்ட் உண்மையிலே அருமையாக இருக்குது. நான் பாகற்காயை நறுக்கிட்டு ஒரு அலசி எடுத்துகிட்டு செஞ்சேன். அதை தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அலசிட்டு செஞ்சிங்கன்னா கசப்பு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க. பாகற்காயோட முட்டை சேர்த்து இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஏன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.